இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய மரியனா ட்ரென்ச்னு சொல்லக்கூடிய உலகத்திலே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆழமான ஒரு குழி இருக்குதுங்க. கடலுக்குள்ளாடி. குழின்னு சொல்றத விட மிகப்பெரிய லெவல் சின்னதா இருந்தா குழி, பெருசா இருந்தா அகழி. அதாவது ஆங்கிலத்தில ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மரியானா அகழி, ஆங்கிலத்தில மரியானா ட்ரென்ச் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அது வந்து மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆழமான பகுதி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கிலோமீட்டர் ஆழமா. இமயமலையோட உயரமே வந்து பார்த்தீங்கன்னா, 10,4 கிலோமீட்டர் தான். அத தூக்கி நம்ம கடலுக்குள்ள அப்படியே தலைகீழ உள்ள சுருவனோம்னா கூட மேல ஒரு 3/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வந்து மேல தண்ணி நிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமானது. ஓகேங்களா? இந்த உலகத்தில மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேப் தயாரிக்கணுங்கிறதுக்கோசரம் கப்பல்ல போனவங்கலாம் கடல்ல வந்து ஒரு கல்ல கட்டியோ, ஒரு நங்கூரத்த கட்டியோ இறங்கி பார்ப்பாங்களாம். அப்படி பார்த்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல பிலிப்பைன்ஸ் தீவு பக்கமா போகும்போது, இந்த மரியனா ட்ரென்ச் வந்து முதல்ல அப்பதான் 1860 காலகட்டங்கள்ல பார்க்குறாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் ஆழம் போகுது. அன்னைக்கு மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட ஆழமான பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மரியனா ட்ரென்ச் தான் 4 கிலோமீட்டர்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்தவங்க அத உள்ள மறுபடியும் வேற நங்கூரம் விட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, அது கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் ஆழம் போயிருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் ஒரு ஆழமான பகுதி. மனிதனால வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள போய் பார்க்கவே முடியாது. உலகத்துல வந்து 5% மட்டும் தான் நம்ம கடல பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். விண்வெளி கூட போயிட்டு வந்துட்டோம். விண்வெளிக்கு மேல என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கிருந்து ஒரு 3 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வானத்துல நடக்கக்கூடிய விஷயத்த கூட நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியுது. சேட்டலைட்டால உள்வாங்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கடலுக்குள்ள இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல ரேடாரே போகாதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மனிதனால உருவாக்கப்பட முடியாத யுஎஃப்ஓ அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் கூட ஒருவேளை கடலுக்குள்ளாடி இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம மனிதன் தேடிட்டு இருக்கக்கூடிய ஏலியன் சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான உயிரினம் அப்படிங்கிறது கடலுக்குள்ள கூட இருக்கலாம். அதாவது இன்னைக்கு வெளியில தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல வெளியில வரலாம். ஓகேங்களா? இன்னைக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாடி கட்டடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாடி கட்டடம் உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான, ஒரு நீளமான ஒரு விலங்கு என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஆழ்கடல்ல வாழக்கூடிய நீலத்திமிங்கலம் தான். ஓகேங்களா? ப்ளூ வேல்னு சொல்லுவாங்க. நீலத்திமிங்கலம். அந்த நீலத்திமிங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 3 மாடி கட்டடத்துக்கு இணையா இருக்குமா? அப்படிங்கும்போது, கடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினமா மனிதன் கண்டுபிடிச்சது அது மட்டும் தான். அத விட பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் இருக்கக்கூடும். ஏன்னா, மனிதனால போகவே முடியாது. மனிதனால குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல கடலுக்கு அடியில போகவே முடியாது. அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிற சூழ்நிலையில, நம்மளால மனிதனால புரிஞ்சுக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் உள்ள இருக்குது. ஏன் உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான தங்கத் துகள்கள் அப்படிங்கிறது கடலுக்குள்ளாடி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா, அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களுக்குமே தலைக்கு 5, 5 கிலோ தங்கம் குடுக்கலாமா? அந்த அளவுக்கு உண்டான தங்கம் அப்படிங்கிறது கடலுக்குள்ள இருக்குது. ஆனா, அத எடுக்கிறது என்ன பாசிபிளா? இம்பாசிபிள். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்த வச்சு தான் நெறைய விஷயம் ஓடிட்டு இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் தெரியும். பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம், நாம வந்து ஒரு இரும்புல இப்ப இதுதான் இரும்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம கரண்ட் குடுத்தோம் அப்படின்னா, இங்க வரதுக்குள்ளாடி ஒரு 10% செலவாகும். வர வழியில வந்து பிரயாண செலவுங்கிற மாரி அது செலவாயிட்டு இங்க ஒரு 100 யூனிட் குடுத்தாங்கன்னா, இங்க வரும்போது 90 யூனிட் தான் வரும். இதுவே நம்ம தங்கத்துல கம்பி செஞ்சு போட்டோம் அப்படின்னா, இங்க நம்ம 100 யூனிட் அனுப்புனோம்னா, இங்கேயும் 100 யூனிட் வந்து சேரும். குறுக்கால எந்த இடத்துலயுமே வேஸ்டேஜ் ஆவாது. செலவாகாம வந்து சேரும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் இத போட முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா, உலக பொருளாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை அடிப்படையில, பங்குச்சந்தை தங்கத்தோடைய அடிப்படையில இப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ, அதன் காரணமாக மிக மிக பெரும் முதலாளிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அத ஒரு விஷயத்த நடக்க விடமாட்டாங்க. அத கொண்டு வரவும் விடமாட்டாங்க. இப்படி வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்பளுக்குள்ளாடியே வந்து யார் பெரிய ஆளு, யார் சின்ன ஆளுன்னு சொல்லி நம்ம இப்படியே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, பெரும்பாலும் பிற உயிர்கள் மேல கருணை, பிற உயிர்கள் மேல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதுல வந்து மனிதர்களுக்கு பெரும்பாலும் கிடையாது. இந்த மரியனா ட்ரென்ச்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டீங்கன்னா, மரியனா ட்ரென்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆழமான பகுதி. மனிதனுக்கு அப்பாற்பட்ட நெறைய விஷயங்கள் கடலுக்குள்ள இருக்குது. மனிதன் அந்த மரியனா ட்ரென்ச்சுக்குள்ள இதுவரைக்கும் யாருமே உள்ளாடி போய் பார்க்கலன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, போக முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா தெரியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ஓஷன் கேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க, டைட்டானிக் சுத்தி பார்க்கறதுக்கு டைட்டன் நீர்மூழ்கி கப்பல், அதாவது டைட்டன் சப்மரைன்ல வந்து உலகத்தோட மிகப்பெரிய 5 பணக்காரங்கள கூட்டிட்டு போனாங்க. சில வினாடிகள்ல வெடிச்சு உடல் நசுங்கி இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது அத விட ஒரு ஒரு உறுதியான உலோகம் அப்படிங்கிற உருவானங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடலுக்குள்ள போய் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள போயிட்டா ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனோட கடல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5% தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு 15% தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க.